ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உன் இன்ஜினியர் பாரத் பேசுறேன். இன்னைக்கு கும்பகோணம் சைடு வந்திருக்கோம். இந்த பாத்ரூம்ல டைல் கிராட்டிங் வழியா லீக்கேஜ் இருக்கு. அதே போல உள்பக்கம் இருக்கின்ற பிளம்பிங் லைன்ஸ் ஜாயிண்ட்ல லீக்கேஜ் அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இந்த பாத்ரூமினுடைய ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்தையும் உடைத்து எடுத்துட்டு மதர்ஸ் ஸ்லாப் நல்லா சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதில் பிட்டமியம் பேஸ்டு புளுரெத்தேன், மெம்பிரன் கோட்டிங், வாட்டர், ரூபிங் அப்ளை செய்து நன்றாக உலர்ந்த பிறகு அதன் மீது சிமெண்ட் பூச்சி வேலை செய்ய வேண்டும். புதிதாக பிளம்பிங் லைன் கிளாசெட் புதிதாக அமைக்க வேண்டும். அதன் பின்பு தேவையான மட்டம் வரும் வரை செங்கற்கள் மற்றும் ஜல்லி சிமெண்ட் மணல் பயன்படுத்தி மட்டம் செய்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் காம்பக்சன் செய்ய வேண்டும். குறிப்பு பாத்ரூம் லைன் நடுப்பகுதி மற்றும் குறுக்காட்டில் வரும்போது இவ்வாறு திம்சம் தட்டுவதை தவிர்க்கவும். இது நன்றாக உலர்ந்த பின்பு டைல்ஸ் ஒட்டிக் கொள்கின்றோம். டைல் ஒட்டும் போது ஒவ்வொரு டயலுக்கும் தேவையான இடைவெளி விட்டு அமைக்க வேண்டும். பிறகு இதில் ஈபாக்சி கிரவுட்டிங் நிரப்ப வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஸ்டைல் ஜாயிண்ட் வழியாக நீர்க்கசிவை தடுக்க முடியும். இப்பொழுது இந்த பாத்ரூம்கான ரெனோவேஷன் ஒர்க் முழுமை அடைகின்றன. இது போன்ற சர்வீஸ் உங்களுக்கும் வேண்டும் என்றால் திரையில் உள்ள தொலைபேசி எண்ணை அழைக்கவும். நன்றி.